வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் ஒரு சில நாட்களாகவே மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த எஸ் பேங்க். இந்த பிரைவேட் செக்டர் வங்கி ஒரு நெருக்கடி சூழ்நிலையில் இருக்குது. ஒரு திவால் நிலையை நோக்கி கூட இது போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காரணத்தினால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய ஒருவரை எஸ் பேங்க்கினுடைய ஒரு நிர்வாகியாக உட்கார வச்சிருக்கு. அதே போல் தேவைப்பட்டால் இந்த எஸ் பேங்க்கினுடைய ஒரு பார்ட் ஓனர்ஷிப்பை எஸ்பிஐ எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனையிலையும் இறங்கியிருக்கு. சரி, இந்த மாதிரி இந்தியாவில் இந்த பேங்க்ஸ் ஏன் ஃபெயிலியர் ஆகுது, ஏன் இந்த மாதிரி நெருக்கடி சூழ்நிலைக்கு போகுது, இந்த மாதிரி வங்கிகள் நெருக்கடி சூழ்நிலையை சந்திச்சுட்டே இருந்தால் இது இந்திய பொருளாதாரத்தை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். 2008 இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பேங்கிங் கிரைசிஸ் வந்துச்சு. இதே போல் அமெரிக்காவில் அங்கே இருக்கக்கூடிய வங்கிகள் அவங்க அந்த லோன்ஸை சரியாக அளிக்காதனால அந்த லோன்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் பெர்ஃபார்மிங் ஆசெட்ஸ் ஆகிடுச்சு. அதுவே ஒரு உலக அளவில் ஒரு நெருக்கடி சூழ்நிலையை எடுத்துகிட்டு வந்துச்சு, ஒரு குளோபல் ரிசெஷனை கொண்டு வந்துச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்தியாவில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சரி, இப்போ இந்த எஸ் பேங்க் ஸ்பெசிஃபிக்காக இந்த பேங்க் ஏன் இந்த நெருக்கடி சூழ்நிலைக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த எஸ் பேங்க் ஒரு ப்ரைவேட் செக்டர் லெண்டர். இந்தியாவில் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸில் 5th லார்ஜஸ்ட் லெண்டர் இந்த எஸ் பேங்க் தான். அதாவது லோன்ஸ் அளிக்கிறதுல 5th பிளேஸில் இந்த எஸ் பேங்க் இருந்துட்டு வந்துச்சு. இப்போ திடீர்னு ஒரு திவால் நிலைக்கு இந்த வங்கி போயிடுச்சுன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு முக்கிய காரணம், இந்த பேங்க் இது அளித்த லோன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா லாஸஸில் போயிடுச்சு, நான் பெர்ஃபார்மிங் ஆசெட்ஸ் ஆகிடுச்சு. நான் பெர்ஃபார்மிங் ஆசெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாரா கடன்கள், இதுதான் நான் பெர்ஃபார்மிங் ஆசெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கடந்த 2 வருடங்களாகவே இந்தியன் எக்கானமி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ டவுனில் தான் இருக்குது. 2017 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அந்த அளவுக்கு இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் வருது அந்த அளவுக்கு கிடையாது. மெயினாக அந்த மிகப்பெரிய அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் லோன் வாங்குது, ஆனால் அந்த அளவுக்கு வாங்கலை. ஆனால் இந்த ஒரு நிலவரத்தில் இந்த எக்கனாமிக் ஸ்லோ டவுனில் கூட எஸ் பேங்க் அளித்த லோன்ஸ் பார்த்தீங்கன்னா 2017 19 இந்த பேங்க்கினுடைய அந்த லோன் புக் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிகமாக இருக்குது. 1.32 lakh crores கிட்ட இருந்து ஒரு 2.4 lakh crores வரைக்கும் இந்த வங்கியினுடைய லோன் புக் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தியிருக்கு. அப்போ இந்த பீரியடில் 2017 to 19 ஓவரால் இந்தியாவில் க்ரோத் அந்தளவுக்கு இல்லை, டிமாண்டும் இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இந்த வங்கி அளித்த லோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ யார்கிட்ட இந்த லோன்ஸ் போச்சு, யாரெல்லாம் இந்த லோன்ஸை வாங்கினாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. ஒரு சில எக்கானமிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே மற்ற வங்கிகள் கிட்டேருந்து லோன் வாங்கின ஒரு சில நபர்கள் இந்த எஸ் பேங்க் கிட்டேருந்து லோன்ஸை வாங்கி அந்த லோன்ஸை அடைக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு அலிகேஷனும் வைக்கிறாங்க. இப்போ இந்த பேட் லோன்ஸ் இல்லாமல் வேறு என்ன பிரச்சனைகள்லாம் இந்த லாஸ்ட்டு ஒரு 2-3 வருடங்களாக இந்த எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அந்தளவுக்கு வரல, அசெட் குவாலிட்டி ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. இந்த பேங்கிங் சிஸ்டம்ஸ்க்குன்னு ஒரு நார்ம்ஸ் இருக்குது, ஒரு விதிகள் இருக்குது, விதிமுறை, அதை பேசல் நார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேசல் 3 நார்ம்ஸ். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வங்கிகளும் இந்த பேசல் 3 நார்ம்ஸ் படி தான் செயல்படணும். அந்த பேசல் 3 நார்ம்ஸ் படி ஆர்பிஐ என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வங்கிகள் ஒரு சில இருப்பு நிதியை வச்சுக்கணும், அவங்களுடைய அசெட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ அந்த அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேங்க்ஸ் என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும், டெபாசிட் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும். அப்போ இந்த விஷயங்களெல்லாம் எஸ் பேங்க் இந்த லாஸ்ட் ஒரு 2-3 வருடங்களில் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அது செய்யலை. இந்த காரணத்தினால தான் இப்போ இன்னைக்கு தேதியில் இந்த நெருக்கடி நிலைக்கு, திவால் நிலைக்கு இது வந்திருக்கு. இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கினுடைய அந்த டைரக்டர் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, இவருடைய ஃபேமிலியும் இவரும் சேர்ந்து இந்த DHFL அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கு ஒரு 3400 கோடி ரூபாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரிட்டர்னாக இவங்க லஞ்சமாக ஒரு 600 crores rupees அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு அலிகேஷனும் வருது. அப்போ ஓவராலாக இந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா மிஸ்மேனேஜ்மெண்ட் ஹெவியாக நடந்திருக்கு. அந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டை மானிட்டரும் பண்ணலை. இந்த மானிட்டர் பண்ணாதனால இன்னைக்கு தேதியில் ஒரு திவால் நிலைக்கு வந்துருச்சு. இப்போ இந்த திவால் நிலைக்கு வரும்பொழுது இந்த பேங்க்ஸ் யார் பெயில் அவுட் பண்ணுறது, யார் மீட் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் மீட் எடுக்கும். அப்போ மறுபடியும் அந்த பேர்டன் யார் மேலே விடுதுன்னா ஆர்பிஐ மேலே தான் விடுது. ஆர்பிஐ தான் இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்க், வங்கிகள் எல்லாம் நிர்வாகம் செய்கிறது இந்த ஆர்பிஐ தான். அப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுதுன்னா, இப்போ எஸ்பிஐ ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்னொரு வங்கி, மிகப்பெரிய வங்கி, இதுகிட்ட சொல்லி இந்த பேங்க்கினுடைய பாரத்தை நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லுது. அப்போ ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க் செஞ்ச ஒரு மிஸ்டேக்கை எந்த ஒரு வங்கி எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
அரசு இது கீழே இருக்கக்கூடிய ஒரு வங்கி இதுதான் எடுக்குது. அப்போ மறுபடியும் யாருக்கு மேலே பர்டன் வருதுன்னா மக்கள் மேலே தான் அந்த பர்டன் போகுது. அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏன் இந்தியாவுடைய பேங்கிங் சிஸ்டம் நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு ஒரு மானிட்டரிங் மெக்கானிசமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் ஒரு மானிட்டரிங் மெக்கானிசம் இருக்குது. சொல்லப்போனால் நம்ம நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம், கவர்மெண்ட் பேங்க் அதாவது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் மேலே தான் ஆர்பிஐக்கு கண்ட்ரோல் இருக்குது, ஆனால் ப்ரைவேட் வங்கிகள் மேலே கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னா, உண்மை இது கிடையாது. சொல்லப்போனால் ப்ரைவேட் பேங்க்ஸ் மேலே தான் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க்குக்கு கண்ட்ரோல் அதிகம். நான் சொன்னது போல் ஆர்பிஐ தான் இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்க். ஒரு நாட்டுக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். இந்த சென்ட்ரல் பேங்க்ன்றது என்னன்னா, மற்ற எல்லா வங்கிகளையும் ரெகுலேட் பண்ணுறது இந்த சென்ட்ரல் பேங்க். இந்தியாவை பொறுத்தவரை ப்ரைவேட் பேங்க்ஸை கண்ட்ரோல் ரெகுலேட் பண்ணக்கூடிய அதிகாரம் ஆர்பிஐக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், இந்த எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் பரோடா, இந்த போன்ற வங்கிகள் அரசு மினிமம் 51% ஓனர்ஷிப் வச்சிருக்கக்கூடிய வங்கிகளில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐனோட கண்ட்ரோல் கம்மி. இந்த வங்கிகள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்னுடைய கண்ட்ரோல் இதிலெல்லாம் அதிகமாக இருக்கும். அப்போது இந்த வங்கிகள் மீது கவர்மெண்ட் வச்சிருக்கக்கூடிய கண்ட்ரோல் அதிகம், ஆர்பிஐ வச்சிருக்கக்கூடிய கண்ட்ரோலும் இருக்குது. ஆனால் ஓவராலாக ஆர்பிஐ இந்த வங்கிகள் மேலே வச்சிருக்கக்கூடிய கண்ட்ரோல் ரொம்ப கம்மி. இதனால தான் ஒரு சில வருடங்கள் முன்னாடி இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் இது பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி சூழ்நிலைக்கு போச்சு. அதில் ஒரு ஸ்கேம் நடந்தது, அதில் ஒரு ஃப்ராட் நடந்தது. அப்போ இருந்து ஆர்பிஐ கவர்னர் உர்ஜித் பட்டேல் அவரே என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நெருக்கடி சூழ்நிலை காரணம்னா ஆர்பிஐ எங்களாலேயே இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை ரெகுலேட் பண்ண முடியல, ஏன்னா எங்களுக்கு முழு அதிகாரம் இல்லை. இந்த பப்ளிக் செக்டர் பேங்க் சொல்ல போனால் அரசு இது கீழே தான் வருது, அரசு கிட்ட தான் அதிகாரம் இருக்குது, எங்கள் கையில் அவ்வளோ அதிகாரம் இல்லை. இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் இதுக்குள்ளே இந்த ஸ்கேம் நடந்துருச்சு, இந்த ஃப்ராட் நடந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கவனிக்கணும், இந்த அரசு வங்கிகள் அதாவது இந்த பிஎஸ்பிஸ் இது மேலே ஆர்பிஐ வச்சிருக்கக்கூடிய கண்ட்ரோலை விட கவர்மெண்ட் கையில் தான் அதிகமான ஒரு ரெகுலேஷன் இருக்குது. இந்த வங்கிகள்லாம் எது கீழே வரும்னா ஆர்பிஐ கீழே வரும், ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கீழேயும் வரும். அப்போ ஒரு சில முடிவுகளை யார் எடுப்பான்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் எடுக்கும். இங்கே கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி. கவர்மெண்ட்டே என்ன பண்ணணும்னா இந்த வங்கிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் அந்த மெம்பர்ஸை டைரெக்டாக கவர்மெண்ட்டே அப்பாயிண்ட் பண்ணும். இப்போ ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ்க்கு வரும். ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ்க்கு நம்ம வரும்போது சொல்ல போனால் ஆர்பிஐனோட கண்ட்ரோல் அதிகம். ஸோ ப்ரைவேட் வங்கிகளை ஆர்பிஐ நினச்சா ஒரு டே டு டே பேசிஸ்லேயும் அவங்க ரெகுலேட் பண்ணலாம். அப்போ ஏன் இந்த எஸ் பேங்கை இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. இப்போ நிறைய எக்கனாமிஸ்ட் தான் சுட்டி காட்டுறாங்க, ஆர்பிஐ எஸ் பேங்க்னுடைய இந்த ரெகுலேஷனை மிஸ் பண்ணிடுச்சு, இவங்களை ரெகுலராக மானிட்டர் பண்ணுறதை மிஸ் பண்ணதுனால இன்னைக்கு தேதியில் ஒரு திவால் நிலைக்கு போயிடுச்சு. இப்போ வேறு வழி இல்லாமல் ஆர்பிஐ இந்த எஸ் பேங்கை இப்போ மீட் எடுக்குது அப்படின்னு இவங்க ஒரு அலிகேஷனை வைக்கிறாங்க. இப்போ இதுதான் இப்போ இந்தியன் பேங்கிங் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம். 2008 அமெரிக்காவில் இந்த பிரச்சனை தான் நடந்தது. இந்த குளோபல் ரிசெஷன், உலகளாவிய ஒரு தேக்க நிலை வந்தது. இது மெயினாக எங்கே உருவாச்சுன்னா அமெரிக்காவில் தான் உருவாச்சு. ஹவுசிங் பபுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவுசிங் பபுள்ன்றது என்னென்னா, ஒரு காலத்தில் 2005-06 இந்த ரியல் எஸ்டேட் செக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பூம் ஆச்சு. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஹோம் லோன்ஸ்க்காக இந்த வங்கிகள் அதிகமாக லோன்ஸை கொடுத்தாங்க, மக்களுக்கு நிறைய லோன்ஸ் கொடுத்தாங்க, ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருந்தது. இப்போ இந்த லோன்ஸை அவங்க மக்களுக்கு அளிக்கும் போது அந்த லோன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்னுடைய புக்கில் டெட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த லோன்ஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக யூஸ் பண்ணாங்க. இந்த லோன்ஸையே இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்க விற்க ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த லோன்ஸை என்ன பண்ணாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக மற்ற இன்வெஸ்டர்ஸ் வாங்கினாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மார்ட்கேஜ் பேஸ்ட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, எம்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்ட்கேஜ் பேஸ்ட் செக்யூரிட்டிஸ் அதிகமாக உருவாக ஆரம்பிச்சது. எந்த அளவுக்கு ஹவுசிங் லோன்ஸ்லாம் அளிக்கப்பட்டதோ இந்த மார்ட்கேஜ் பேஸ்ட் செக்யூரிட்டிஸும் அதிகமாக அமெரிக்காவில் உருவாச்சு. ஆனால் திடீர்னு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2008-09 ரியல் எஸ்டேட் செக்டர் டோட்டலாக டவுன் ஆகிடுச்சு. அப்போ டவுன் ஆகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மார்ட்கேஜ் பேஸ்ட் செக்யூரிட்டிஸில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸே வராமல் போயிடுச்சு. அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த எக்கனாமியே கிராஷ் ஆகிடுச்சு. இதுதான் அந்த சப் பிரைம் லெண்டிங் கிரைசிஸ்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மார்ட்கேஜ் பேஸ்ட் செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் கிராஷ் ஆகும்போது, ஃபெயிலியர் ஆகும்போது இதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மார்க்கெட்ஸுமே கிராஷ் ஆச்சு. ஷேர் மார்க்கெட், பாண்ட் மார்க்கெட், மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே சேர்த்து கிராஷ் ஆனதுனால உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு தேக்க நிலை வந்துச்சு. ஏன்னா மெயினாக அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ் மற்ற நாடுகள்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ எப்போ இந்த அமெரிக்காவில் இந்த கிரைசிஸ் வந்துச்சோ அது ஆட்டோமேட்டிக்காக நிறைய நாடுகள்லையும் இது பாதிப்படைஞ்சது. அப்போ இந்த ஒரு சூழ்நிலை இந்தியாவில் நாளைக்கு வந்துடக்கூடாது. அப்போ இந்த லெண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். லெண்டிங்னு சொல்லக்கூடியது பேங்க்ஸ் அளிக்கக்கூடிய அந்த லோன்ஸ், அதான் லெண்டிங்னு சொல்கிறோம். இன்னைக்கு தேதியில்
இந்தியன் பேங்க்ஸ் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் என்பிஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.9 lakh crore rupees கிட்ட இருந்தது. ஒரு வருடம் முன்னாடி ஒரு 8.5 lakhs crore கிட்ட இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கி ஒரு 7.9 lakh crores கிட்ட இருக்குது. இதில் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸுடைய என்பிஎஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 7.2 lakhs crores. அப்போது இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இழந்த அந்த சொத்துக்கள் இருக்குது. என்பிஎஸ்ன்னு சொல்லக்கூடியது நான் சொன்னது போல் லோன்ஸ் வந்து ரிட்டர்ன் வராத அந்த லோன்ஸ், அதாவது வாரா கடன்கள், இதுதான் நம்ம என்பிஎஸ்ன்னு சொல்கிறோம். அந்த என்பிஎஸ் அதிகமாக ஆக இது பேங்கிங் சிஸ்டம்க்கே ஒட்டுமொத்த ஆபத்து. அப்போ இந்த என்பிஎஸ்ஸை நம்ம முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். நிறைய இடத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் இந்த என்பிஎஸ்ஸை ரைட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அந்த லோன்ஸ் வந்து வராது, அந்த லோன் வாங்கினவர் வந்து அடைக்க மாட்டார், வேறு வழி இல்லாமல் ரைட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அப்போ இந்த சுமை யார் மேலே விடுதுன்னா மக்கள் மேலே தான் விடுது. அப்போ மக்கள் தான் டெபாசிட் பண்ணுறாங்க இந்த பேங்க்கில் அந்த பணியை. இந்த டெபாசிட் அமௌண்ட் எடுத்து தான் மிகப்பெரிய கார்பரேட்ஸ்க்கு இந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்து லோன் அளிக்குது. அப்போ இந்த லோன்ஸ் ரிட்டர்னாக வராத பொழுது அது என்பிஏவாக மாறுது. ஒரு சில நேரங்களில் அந்த என்பிஎஸ் இந்த வங்கிகளே ரைட் ஆஃப் பண்ணிவிடுது, வேறு வழி இல்லாமல் இதை வந்து ரைட் ஆஃப் பண்ணி விட்டுருது, வெய்வ் பண்ணி விட்டுருது. இப்போ இதுதான் பிரச்சனை. அப்போ இந்தியாவில் இந்த என்பிஎஸ்ஸை ரியல் டைமில் மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சிஸ்டம் வேணும். ஒருத்தர் லோன் வாங்குறாருன்னா உண்மையாலே அவர் டிசர்விங் பாரோவர் தானா, அவர் அந்த லோனை வாங்கினா ரிட்டர்ன் பண்ணுவாரா அப்படிங்கிறத இந்த வங்கிகள் எல்லாமே ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிட்டு தான் அந்த லோன்ஸ் அளிக்கணும். இந்த என்பிஏ ப்ராப்ளமை நம்ம இந்தியாவில் சரி பண்ணால்தான் இந்த பேங்கிங் சிஸ்டம் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃப்யூச்சரில் அமெரிக்காவில் நடந்தது போல் அந்த கிரைசிஸ், பேங்கிங் கிரைசிஸ் இந்தியாவில் நடைபெறாமல் இருக்கும். இதுக்கு ஆர்பிஐ ஒரு ப்ரோஆக்டிவ் ரோல் ப்ளே பண்ணணும். அதுவும் அந்த ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் டே டு டே மானிட்டரிங்கை அவங்க வச்சுக்கலாம். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லுதுன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் மேலே கூட அவங்க டெய்லி பேஸில் ஒரு ரெகுலேஷன் வைக்கலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். அவங்க ஏதாவது முறைகேடு பண்ணாங்கன்னா அதை டெய்லிக்குமே மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த விஷயத்தில் ஆர்பிஐ அட்லீஸ்ட் ஃப்யூச்சரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இப்போ இந்த எஸ் பேங்க் நிலவரம், இந்த நெருக்கடி இன்னொரு பேங்க்கில் இது வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ இந்த விஷயத்தில் ஆர்பிஐ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நன்றி.